என்னடா ஆனந்து, டியூட்டிக்கு போனா உடனே திரும்பி வந்துட்டேன். உடம்புக்கு ஏதாவது? சேச்சே, என் மனசும் உடம்பும் எப்போ எனர்ஜெட்டிக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்டேஷன்ல ஏட்ல ஆரம்பிச்சு இன்ஸ்பெக்டர் வரைக்கும் யாருக்கும் மனசு சரியில்லப்பா, ஒரே கச்சிடா. ஏங்க அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க எதுக்கு திரும்பி வந்தீங்க? சாரி புஜிமா, நானா திரும்பி வரல, அவங்க என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சும்மா அனுப்பல, போதுண்டா ஆனது உன் சர்வீஸ்னு சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க? கடமையை செய்ய லஞ்சம் வாங்காதீங்க, அது தப்புன்னு சொன்னேன். அவங்களுக்கு பிடிக்கல, வச்சாங்க வேட்டு. என் நேர்மை கிடைச்ச பரிசுமா இது. அடப்பாவிகளா, நேர்மையா இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? தப்புதாம்மா. பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், திருடுறவன், அடுத்தவன் குடியை கெடுத்து வாழ நினைக்கிறவன், இவங்களை தானே எல்லாரும் பாராட்டுறாங்க. கேட்டா சூதுவாது தெரிஞ்சவன், பழைக்க தெரிஞ்சவன் அப்படின்னு அவனை தான் பெருமையா பேசுவாங்க. நல்லவனா இருந்தா அப்பாவி மடையன் வாழ தெரியாதவன்னு நோக்கடிச்சிருவாங்க. டேய், இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. காக்கா பிடிக்கிறவன், போட்டு கொடுக்குறவன், தாஜா பண்றவன், இவனுக்கெல்லாம் தான்டா ப்ரமோஷன் கொடுப்பாங்க. உன்ன மாதிரி நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தண்டனை மட்டும் தான்டா கொடுப்பாங்க. அப்ப என்ன இழவுக்குங்க நேர்மையா நடக்கணும் பேசாம? அப்ப அவங்க மாதிரியே பித்தலாட்டம் பண்ணலாங்கிறியா? அது தப்புமா. ஆஃப்டர் ஆல் வேலைக்காக, அதுல கிடைக்கிற சம்பளத்துக்காக நம்ம நேர்மைய, சுயமரியாதைய நம்ம அடகு வச்சிடக்கூடாது. இடியே விழுந்தாலும் வேலையே போனாலும் லட்சியத்தில் பின்வாங்க கூடாதுமா. கரெக்டா சொன்னீங்கப்பா, நானும் அதே முடிவுல தான் இருக்கேன். பதவி சுகத்துக்காக அதிகாரியை காக்கா பிடிக்கணும், சில்லற காசுக்காக கூணி குறுகி சல்யூட் அடிக்கிறதையும் கேவலமா நினைக்கிறேன்ப்பா. பணத்துக்காக தன்மானத்தை இழக்கிறதுக்கு நான் ஒன்னும் பிச்சைக்காரன் கிடையாதுப்பா, லட்சிய போலீஸ். கரெக்டா சொன்னடா மகனே. மனுஷன்னா இப்படி ஒரு கொள்கையோட இருக்கணும். உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் வருத்தப்படல, பெருமைப்படுறேன்டா. அது என் நேர்மை கிடைச்ச சன்மானப்பா, நானும் பெருமைப்படுறேன். அதெல்லாம் சரிங்க. இத்தனை நாள் நீங்க கை நீட்டி காசு வாங்கும் போதெல்லாம் உங்களை ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப சின்சியரா நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப போய் உங்களை இப்படி பண்ணிட்டாங்களே, ஏங்க? நல்லவங்க கூட இருந்தா கெட்டவங்களுக்கு பிடிக்காது, அதான் டபக்குன்னு பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க. ஏண்டா, நீ நல்லவனா இருக்க, அதனால வேலைக்கு லாயக்கு இல்லைன்னு யாராவது வெளியே பிடிச்சி தள்ளுவாங்களா? ஒழுங்கா சொல்லு, நீ என்ன தப்பு பண்ணின? அப்பா, யாரை பார்த்து தப்பு பண்ணன்ற? ஒரு சின்ன மிஸ்டேக், வவுச்சர்ல தப்பா தேதி போட்டு கொடுத்து பணத்தை வாங்கிட்டேன். யாரும் ஏமாத்தலாம் நினைக்கல, வேணும்னு பண்ணலப்பா. பழி வாங்கணும் காத்திருந்தாங்க, அதான் நான் என்ன சொல்லி கேட்காம போட்டு தள்ளிட்டாங்க. தெரியாம பண்ண இந்த சின்ன தப்புக்கா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாங்க. அப்பா, இது ஆஃப்டர் ஆல் ஒரு சஸ்பெண்ட். இதை வச்சு இந்த ஆனந்த பணிய வைக்கலான்னு பாக்குறாங்க. நெவர். தண்டனை கொடுத்து என்ன பணிய வைக்க முடியாதுப்பா. என் லட்சியத்தை மாத்தவும் முடியாது. போலீஸ்னா அவன் நேர்மையா இருக்கணும், லஞ்சம் வாங்க கூடாது, கடமையில கண்ணா இருக்கணும். இந்த மூணுக்காகவும் நான் எதையும் எனக்கு தயாரா இருக்கேன்பா. நீ இப்படி பேசுறத கேட்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நேர்மையே குழந்தையா வந்து எங்களுக்கு பிறந்த மாதிரி பெருமையா இருக்குடா. ஆமாங்க, நீங்க இதை தண்டனையா நினைக்காதீங்க, ஒரு சவாலா எடுத்துக்கோங்க. நேர்மைங்கிற நெருப்பு வளையம் உங்களை சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த சூட்டை அவங்களால தாங்கிக்க முடியல, அதான் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு உங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. அவங்க நெருப்ப ஊதி இருக்காங்க, அதை அணைய விடாதீங்க, பத்தி எரியணும். ஆமாண்டா, ஆனந்த் நான் நேர்மை, ஆனந்த் நான் லட்சிய வீரன்னு அவங்களுக்கு புரிய வச்சிருக்க. நீ எதுக்காகவும் பயப்படாத, உன் கொள்கையில விடாப்பிடியாரு. ஏங்க, இருக்கிற வேலை போயிடுச்சேன்னு நான் இங்க பதறிட்டு இருக்கேன். எனக்கு குளிர்காய்ச்சல வர்ற மாதிரி இருக்கு. நீங்க என்னடா கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், பட்னி கிடந்தாலும் லட்சியத்திலேருந்து விலகாம இருப்பாண்டி. இவன் தாண்டி லட்சிய புருஷன், இவன் மா வீரண்டி. இவனை நினைச்சு நீ சந்தோஷப்படு. எனக்கு என்னமோ இது சந்தோஷமா தெரியலீங்க. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம், சம்பளம் இல்லைன்னா குடும்பம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? அதுக்காக இவனையும் மத்தவங்க மாதிரி தப்பான வழியில போய் சம்பாதிச்சு கேவலப்பட்டு நிக்க சொல்றியா? இது தர்மத்துக்கு வந்த சோதனை. இந்த சோதனைய சாதனையா மாத்தி காட்டணும். ஆனந்த், வாழ்றது முக்கியம் இல்லடா, நமக்கு வரலாறு முக்கியம். உன்னோட நேர்மையை பத்தி, சஸ்பெண்ட் ஆன கதையை பத்தி பின்னாடி சரித்திரம் எழுதி வைக்கும். நீ எதிர்காலத்துல சாதனை நாயகன்னு பேர் எடுப்படா. போதும், சும்மா இருங்க. அப்படியே பேரை எடுத்துட்டாலும் ஏண்டா, வேலைக்கு போன சம்பளம் கிடைக்கும், பேர் எடுத்தா என்னடா கிடைக்கும் சொல்லு? என்னமோ நிலவரம் தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் கிடக்குறாரு, விடு. ஏண்டா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வேலைக்கு சேர்த்துப்பாங்கல்ல? இல்லனா சும்மா விட்டுருவானமா? என்கொயரி வரட்டும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேக்குறேன். திட்டம் போட்டு பழி வாங்கினதை எப்படி ஏத்துக்கிறது? ஏங்க,
நம்ம சம்மந்திக்கு ஐஜி ஆபீஸ்ல கூட தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவர்கிட்ட சொல்லி திரும்ப உன்னை வேலையில சேர்த்து விட்டா என்ன? சாரி அத்த, இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இல்லம்மா, அப்பா கிட்ட சொல்லி அவர் மூலமா. இல்ல அத்த, நேர்மையா இருக்கிறவங்க எதுக்கு குறுக்கு வழியை தேடணும்? சஸ்பெண்ட் பண்ணது தப்புன்னு சம்பந்தப்பட்டவங்களே இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீ ஏமா சங்கடப்படுற? நல்லவனா இருந்தா அவனுக்கு சோதனை வரத்தான் செய்யும். அதை நினைச்சு நம்ம தவண்டு போயிடக்கூடாது. இவன் திருடல, பொய் சொல்லல, யார் குடும்பத்தையும் கெடுக்க நினைக்கல, நேர்மையா இருக்க நினைச்சிருக்கான். அதுக்கு கிடைச்ச தண்டனையை பல்ல கடிச்சுக்கிட்டு ஏத்துக்குத்தான் வேணும். டேய், இன்னும் எத்தனை சோதனை வந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நீ கெட்டவனா மாறிடாத, அவங்கள நல்லவங்களா மாத்து. மாத்தி காட்டுறேன்ப்பா. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு போலீஸும் ஸ்டார் கிளீன் பேர் எடுக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். போன விஷயம் என்னாச்சுங்க? லாவண்யா கிட்ட பேசுனீங்களா? பேசுனா என்ன சொன்னாங்க? நிதிஷோட சமாதானமா போயிடுவாங்கல்ல? அவ திருந்துற மாதிரியே தெரியல. அவ வாழ்க்கை அவளே அழிச்சுக்க போறா பாரு. என்னாச்சு? ஏன் அப்படி சொல்றீங்க? படிச்சவளே புத்தி கட்டு பேசுற என்ன பண்ண சொல்ற? என்ன சரியா இருந்தா நம்ம எது சொன்னாலும் மனசுல நிக்கும். அம்மா கூட சேர்ந்து அவ மனசை சாத்தா மூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்காக சொல்றோம், அது பின்னாடி என்ன நடக்க போகுதுன்றது அவ காதுல வாங்கிக்கிறதுக்கே தயாரா இல்ல. சரி, அவங்க என்னதான் சொல்றாங்க? அவளை விடு. எனக்கு அம்மா நினைச்சதான் எரிச்சலா இருக்கு. நிதிஷ் லாவணியும் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமே உங்களுக்கு இல்ல. அத்தையை விடுங்க, உங்க தங்கச்சி என்ன சொன்னாங்க? அவ மட்டும் எப்படி இருப்பா? அம்மாவோட வளர்ப்பு தானே. புருஷனோடு சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் துளி கூட அவளுக்கு கிடையாது. படிச்சிருக்காளா? சொந்த கால நிக்க முடியுமா? யாரோட தெய்வம் அவளுக்கு தேவையில்லையா? அந்த திமிரு யுகம் கண்ணை மறைச்சிருக்கு. எனக்கு கோவத்துல அப்படிலாம் பேசுறதா? நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல? நானும் பல்ல கடிச்சு பொறுமையா எடுத்துலாம் பேசி பார்த்துட்டேன். ஆனா அவ திமிரெல்லாம் பேசுறா. யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை, யார் காலில் விழுந்து வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லைன்றா. சரி, நிதிஷ் டைவர்ஸ் பண்ற அளவுக்கு கோவமா இருக்காருன்னு எடுத்து சொன்னீங்களா? சொன்னேன். ஆனா டைவர்ஸ் ஆனா வாழ்க்கை என்னன்ற பயம் அவளுக்கு துளி கூட இல்ல. கடைசி வரைக்கும் தனியா வாழ்வேன், அப்படி வாழ்ந்து காட்டுவேன் சவால் விடுற அளவுக்குள்ள பேசுறாவ. இப்படி பிடி கொடுக்காம பேசினா எதிர்காலம் என்ன ஆகுறது? விடு துளசி. கண்ணை திறந்துகிட்டே குழிக்குள்ள போய் விழுவேன்றவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவளுக்கு அட்வைஸ் பண்ணா அது நமக்கு தான் அசிங்கம். அந்த அளவுக்கு அசிங்கமா பேசுறா. சரி, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுங்களா? ஏன் இப்படி சந்தோஷமா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? நீ அவளுக்கு நல்லது நினைச்சுனா அவனை அசிங்கம் பத்தி அனுப்புவா. அதுக்கு இல்லைங்க, நான் கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னா அவங்க. நான் பொறுமையா எடுத்து சொல்லிட்டேன், கோவப்பட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். அவ காத்து கொடுத்து கேட்கற மாதிரியே இல்ல. தான் பண்றது தப்புன்றது அவளுக்கே உரைக்கணும். இல்லனா கடவுளே வந்தா கூட அவளை திருத்த முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அத்தையாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல? அத்தையா அத்தை, அவங்களால தான் இவ கெட்டே போறா. அவங்க இருக்கிற வரைக்கும் இவ திருந்தவும் மாட்டா, அவங்களும் திருந்த விட மாட்டாங்க. அவங்க எக்கேடு கெட்டாது போட்டோம், விடு. சிஸ்டர், வாங்க. வாங்க நிதிஷ். இருக்கீங்களா? வெளியே போயிருப்பீங்களோங்கிற டவுட்ல தான் வந்தேன். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. அப்புறம் நிதிஷ், வீட்ல அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு இல்ல வரேன். சிஸ்டர், நான் எதுவும் சாப்பிட முடியல. இல்ல சொல்லுங்க தமிழ், லாரண்ட போய் பேசுவீங்களா? என்ன சொன்னா? இப்ப அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இவர் இப்ப லாவண்யாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தாரு. என்ன சொன்னா? லாவண்யா இப்ப முன்ன மாதிரியே இல்லையா? தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்களாம். அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காங்களாம். எங்க கேக்குறாருல, சொல்லுங்க. ஆமா நிதிஷ், நான் போய் லாவண்யா கிட்ட பேசுறதுல அவகிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. கூடி சீக்கிரம் உங்க கூட அவ சேர்ந்து வாழ்வா. ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டிருக்கா. புரியுதுங்க. என் மனசு நோக்கூடாதுன்னு 2 பேரும் போய் பேசவே மலுப்புறீங்க. அஜிஜோ, பொய்யல இல்ல நிதிஷ், நிஜமா நான் இப்ப போய் லாவண்யா பார்த்து பேசிட்டு தான் வரேன். வேணா இவகிட்ட கேளுங்களேன். நீங்க போய் பார்த்து வந்ததா சொல்றீங்களே, அதை நான் நம்புறேன். ஆனா மாறிட்டான்னு சொல்றீங்களே, அதை நான் சத்தியமா நம்ப மாட்டேன். இல்ல நிதிஷ், லாவண்யா கிட்ட நிஜமா ஒரு மாற்றம் தெரியுது. எஸ், கண்டிப்பா. ஆனா நல்லதுக்கான மாற்றம் இல்ல, அது மட்டும் நிச்சயமா தெரியும். இல்ல நிதிஷ், கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா லாவண்யா மாத்திர முடியும். கொஞ்ச நாள் இல்ல, ஆயுசு முழுக்க காத்திருந்தா கூட அவ திறந்து போறது இல்ல. நாங்க சேர்ந்து வாழ போறதும் இல்ல. அதுக்கான சான்ஸே இல்ல. என்ன பேசுறீங்க நிதிஷ்?
லாவணி என்கிட்ட நல்ல விதமா தானே பேசினா. என்கிட்ட வேற மாதிரி பேசிட்டாலே. இனிமே சேர்ந்து வாழ்றதே நடக்காத காரியம் கட்ட நைட்ட பேசிட்டாலே. அதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? லாவணி இப்பதானே நான் பார்த்து பேசிட்டு வரேன். நான் இப்பதான் பேசிட்டு வரேன் போன்ல. நீங்க அவன்கிட்ட பேசி பண்ண அடுத்த நிமிஷமே அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். எப்படி அசிங்கமா பேசுறா தெரியுங்களா? ஹலோ, சொல்லு லாவண்யா. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வளர்ந்துட்டா மட்டும் போதாது, கொஞ்சமாவது ஆம்பளைய நடந்துக்க பாருங்க. வேணா, மரியாதையா பேசு. உங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு? பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுக்க முடியல, அம்மா பேச்ச கேட்டு அடிச்சு விரட்டிட்டு இப்ப என்கிட்ட மரியாதை கேக்குறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டா உங்க கால்ல வந்து விழுந்துருவேன் நினைச்சீங்களா? நான் செத்தாலும் சாவேனே தவிர அது மட்டும் நடக்காது. லாவண்யா, தேவையில்லாம வார்த்தை விடாத, அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. என் பேரை சொல்றது கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. என்னமோ உங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்களாமே, நியாயமா பார்த்தா அவங்க தான் ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருக்காங்க. யார்டி கொடுமை பண்ணா? உனக்கு திமிரு, புருஷனோட வாழ முடியும்னு வெளியே போயிட்ட. ஆமா, திமிருதான். ஒரு நாள் வாழ்ந்தாலும் கௌரவமா வாழணும்னு நினைக்கிறேன். உங்கள மாதிரி முதுகெலும்பில்லாத ஆளோட வாழறத நான் கேவலமா நினைக்கிறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் அண்ணனை தூது விடுறீங்களா? பொண்டாட்டிக்காக பெத்த அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு போன அசிங்கம் பிடிச்சவன் அவன் சொல்லிட்டா ஓடி வந்துருவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த தூது விடுற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. முதல்ல நீங்க திருந்துங்க. உங்க வீட்ல இருக்காங்களே 2 பெருசுங்க, அவங்களுக்கு மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க கூட வாழலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன். வேணா, பிரச்சனை உன்னால் முடிவுக்கு வரும். நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ முடியும் நம்பிக்கையில தான் நீ பேசிட்டு இருக்கிற. பொறுமையா. ஐயா சாமி, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வேண்டாம். எப்போ டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்களோ, இதுக்கு மேல உங்க கூட வாழணும்னு நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? அப்ப புருஷனே வேணான்னு வாழ போறியா? ஐயோ, பொல்லாத புருஷன். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பாவோட வாழை பிடிச்சிட்டு போறவர் தானே நீங்க. உங்களை காப்பாத்திக்க உங்களாலேயே முடியல, நீங்க என்ன காப்பாத்த போறீங்களா? நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போறேன், சொந்த கால்ல நின்னு சுயமா சம்பாதிச்சு கடைசி வரைக்கும் என்னால வாழ முடியும். இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பொண்டாட்டி செத்துட்டு தான் நினைச்சுக்கங்க. இவ புது லாவண்யா. இனிமே இவளை சீண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்க, மரியாதை கெட்டுடும். போன் வைங்க. சொல்லுங்க தமிழ், இனிமே அவ திரும்பி என் கூட வாழ போறான்னு இதுக்கு மேலே நம்புறீங்களா? சாரி நிதிஷ், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொல்றேங்க, அவ திருந்துவான்னு காத்துக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேங்க, சட்டப்படி அவளை டிவோர்ஸ் பண்ண போறேன். ஐயோ நிதிஷ், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த நம்பிக்கையில பொறுமையா இருக்க சொல்றீங்க? நீ இல்லனாலும் என்னால வாழ முடியும் எப்ப சொன்னாலும் அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்ல நிதிஷ், இப்ப வேலைக்கு சேர்ந்த திமிருல இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. நான் வேணா அவகிட்ட கொஞ்சம் பேசி. சாரி தமிழ், அவ இல்லாம என்னால வாழ முடியும். ஆம்பளைங்கிற ஈகோ எனக்கும் கொஞ்சம் இருக்கு. நிதிஷ், கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேணா நான் போய் பேசி பார்க்கறேன். சாரி சிஸ்டர், இனிமே எனக்காக யாரும் சமாதானம் பேச வேணாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்பா கிட்ட பேசிட்டு அவருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தேன். சாரி தமிழ், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டி, ரிலாக்ஸ்டா இருங்க ஆண்டி. கொஞ்ச நாள் எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணிடலாம். எப்படி எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்? அதுல நான் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த கடங்கார ராஸ்கல் நடுவுல வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டான். நான் அவனை சும்மா விட போறதில்ல. எங்க போயிடுவான்? நாசம் பண்ணிடுறேன் அவனை. போனா, நீ ஏன் இப்படி கத்தி ஊரை கூட்டிட்டு இருக்க? நீ சத்தம் போடுறது ரோடு வரைக்கும் கேக்குது. உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதா? ஹலோ, என்ன சொல்லிட்டு நீங்க எப்படி கத்திட்டு இருக்கீங்க? சரி, போன விஷயம் என்ன ஆச்சு? அட்வான்ஸை ரீபே பண்ண ஒத்துக்கிட்டாங்களா? ஒன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டா கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து ஏன் இப்படி என் கழுத்தை அறுக்குறாங்க? அவன் அப்பா நமக்கு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிட்டோம். ஊத்தி மூடியாச்சுன்னு சொல்லிட்டீங்களா? சொன்ன. அப்புறம் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி தரத்துக்கு அவங்களுக்கு ஏன் நோவுது? போனா, இது நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ண எக்யூப்மெண்ட். சொன்னபடி பணத்தை கட்டி டெலிவரி எடுக்கலனா அவங்களுக்கு லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. மண்ணாங்கட்டி, பணமே இல்லாம எங்க போய் அதை வாங்குறது? எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டான் அந்த பொறுக்கி ராஸ்கல். போனா, ஏன் இப்படி தேவையில்லாம ஆவேசப்படுற? கொஞ்சம் நிதானமா இரு ப்ளீஸ். எப்படிங்க நிதானமா இருக்கிறது?
அந்த தமிழ் பரதேசியால எவ்வளவு பிரச்சனைகளா இருக்கு பாருங்க. அவனாலதான் அந்த பேங்க் லோன் கிடைக்காம போச்சு. அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை நாறு நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவேன். போனா எதுக்கு தேவையில்லாம அவன் மேல கோவப்பட்டு இருக்க? அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு பேங்க் எம்ப்ளாயி. அவன் டியூட்டியை மட்டும் அவன் பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் அந்த சுந்தரி சொல்லி கொடுத்துதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டு இருக்காங்க. எதோட முடிச்சு போட்டுட்டு இருக்க? இல்லைங்க, அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சுந்தரி கேஸ் போட்ட விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஸ்ருதி கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த தீபாவை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல, அந்த கோவம் அதான் பழிக்கு பழியா அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியுங்க, அந்த தமிழ் தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சுந்தரி துளசி 2 பேரும் அந்த திட்டத்துக்கு உடந்தையா இருக்காங்க. அவங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்.